மரியா, உன் திருமண வேளையில் யாருமில்லை என கலங்காதே. நீ அனாதை அல்ல. சூசை ஒரு உத்தமர். உன் மணவாளனான சூசை உனக்கு எல்லாமுமாயிருப்பா. ஆம், சூசை மிக நல்லவர். என் மனதில் நினைப்பதை அவர் புரிந்து கொள்கிறார். திருமணத்திற்கு பிறகு என் பெற்றோர் வாழ்ந்த இடத்தில் வாழலாம் என்றா? எந்த ஆண்மகன் இதை செய்வா? ஒரு வீடு கூட இல்லாதவன் என ஊர் பேசுவதை கூட அவர் பொருட்டாக நினைக்கவில்லை. சரி, உன் தாயின் நகைகளை அணிந்து கொள். மணவாளன் சூசை வருகிறா. சூசையின் வருகை பிரமாதமாக உள்ளது. ஏழ்மையிலும் அரசனின் தோற்றம். சமாதானம் மரியா, நீங்கள் சொன்னதை நான் சிந்தித்தேன். நான் படிப்பறிவில்லாதவன், ஏழை, உழைப்பாளி. ஆகவே ஒளியை புரிந்து கொள்ள எனக்கு தகுதியில்லை. ஆனால் உங்களிடமிருந்து எனக்கு ஒளி வருவதை உணர்கிறேன். நீங்கள் சொல்கிறபடியே நடக்கட்டும் மரியா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுள் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்களை இணைத்து தம்முடைய ஆசீரை உங்களிடம் நிறைவேற்றுவாராக. சமாதானம் உங்களில் நிறைக. மரியா, நான் உங்கள் வீட்டை ஒழுங்குபடுத்திவிட்டு உங்களை வந்து அழைத்து செல்கிறேன். நீங்கள் விரும்பும் கெபி இப்போது இல்லை, ஆனால் நான் அமைத்து தருகிறேன். அது குளிர்ச்சியை தரும். வீட்டில் உங்களோடு இருக்க வேண்டும். யாரும் வேண்டாம் சூசையே, எனக்கு பயமில்லை. பிரார்த்தனை செய்ய தனித்து இருக்கவே விரும்புகிறேன். எனக்கு ஒரு தீங்கும் நேரிடாது. நீங்கள் பயப்படாதீர்கள். ஒரு பெண்ணின் மட்டில் நீங்கள் காட்டும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் எனக்காக செய்த அனைத்திற்கும் நன்றி சூசையே. பெண்ணா, நான் படிக்காதவன்தான். ஆனால் நன்மை இருக்கும் இடத்தில் பணிவதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நீங்கள் என் ஆன்மாவின் சூரியன். நான் வருகிறேன் மரியா. எல்லாவற்றையும் அறிந்து எதை சாதிக்கின்றீர்கள்? சூசையவர் படிப்பறிவில்லாதவர், ஆனால் இறைமொழியை வாசித்தார். காரணம் வரப்பிரசாதமே. அறிவு இறை அனுபவம் தருவதில்லை.